அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் பாடம் இருக்கு இல்லையா, மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்யுள் உரைநடையெல்லாம் வரும். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கற்கண்டாம் இலக்கணம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மரபு சொற்கள். மரபு அப்படின்ற வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. சரியா? மரபு நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. நம்மளோட பெரியவங்க இருக்காங்க இல்லையா, தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அதான் முன்னோர்கள். அவங்க எந்த பொருளுக்கு எந்த பேரை வச்சு கூப்பிட்டாங்களோ அந்த பொருளுக்கு அந்த பேரையே வச்சு நாமளும் அப்படியே சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மரபை 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒளி மரபு, வினை மரபு, விலங்குகளின் இளமை பெயர் மரபு, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு, இருப்பிட மரபு. நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒளி வினை, விலங்கு தாவரம் இருப்பிடம். ஒளி வினை, விலங்கு தாவர இருப்பிடம். ஒளி வினை, தாவர விலங்கு இருப்பிடம். எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளி வினை, தாவர விலங்கு இருப்பிடம். சரியா? இப்போ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மீதி இருக்கிறத நீங்களே எழுதிடுவீங்க. சரியா? இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒளி மரபு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒளி என்றால் சத்தம். சரியா? ஓசை. அந்த சத்தத்தை வச்சு நம்ம என்ன மரபை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். குரங்கு, குரங்கு போடுற சத்தத்தை எப்படி சொல்லுவோம்னா அலப்பும்னு சொல்லணும். குரங்கு அலப்பும். குயில் கூவும். ஆடு கத்தும். சிங்கம் கர்ஜிக்கும். நாய் குரைக்கும். புலி உருமும். யானை பிளிரும். ஆந்தை அலறும். மயில் அகவும். பாம்பு சீரும். காகம் கரையும். கிளி பேசும்னு சொல்லலாம், கொஞ்சும்னு சொல்லலாம். வாத்து கத்தும். கோழி கொக்கரிக்கும். வானம்பாடி பாடும். நரி ஊளையிடும். வண்டு முரளும். சேவல் கூவும். புறா குணுகும். கோட்டான் குழறும். பூனை கீழும். சிங்கம் முழங்கும். ஏற்கனவே கர்ஜிக்கும் பார்த்துருப்போம். கர்ஜிக்கும்னு சொல்லலாம், முழங்கும்னு சொல்லலாம். எருது எக்காலமிடும். பன்றி உருமும். புலியும் உருமும், பன்றியும் உருமும். எலி கீச்சிடும். குதிரை கனைக்கும். இவை எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் சத்தம். நம்ம பேசுகிறோம். மனிதனாக இருந்தால் என்னது பேசுவோம் இல்லையா, பேசுதல்னு சொல்லுவோம். சொல்லுதல், பேசுறது. அதுவே மற்ற விலங்குகள் என்ன அந்த ஓசை கொடுக்குது இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரியா? இதுதான் மரபு. என்ன மரபு? ஒளி மரபு. ஒளி என்றால் சப்தம், ஓசை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வினை மரபு சொற்கள். வினை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். வினை என்றால் செயல். ஏன்னா நம்ம ஏற்கனவே வினை முற்று வினை சொல்லலாம் பார்த்துருக்கோம். வினைனா என்னது? செயல். இப்போ ஒருத்தவங்க செய்கிற வேலையை எப்படி சொல்லணும்? ஆடை நெய்தார். ஒருத்தவங்க சட்டை தைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சட்டை இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஆடை நெய்தார் சொல்லணும். அம்பு எய்தார். அம்பு விட்டார்னு சொல்லக்கூடாது. அம்பு எய்தார். பூ பறித்தாள் இல்லை பூ பறித்தான் இப்படின்னு சொல்லலாம். ஓவியம் புனைந்தான். கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினார் அல்லது எழுப்பினான். மரம் வெட்டினான் வெட்டினார் அப்படின்னு சொல்லலாம். செய்யுள் இயற்றினான். செய்யுளை எழுதுனாங்கன்னு சொல்லக்கூடாது. செய்யுள் என்ன சொல்லணும்? இயற்றினார்கள் அப்படின்னு சொல்லணும். சோறு உண்டார். தண்ணீர் குடித்தார். தண்ணி குடிச்சேன்னு சொல்லணும். சோறு சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, உண்டேன்னு சொல்லணும். சோறு உண்டார். பால் பருகினார். பருகினாள் எப்படினாலும் சொல்லலாம். பால்னா பருகுதல். மாத்திரை என்ன பண்ணுவோம்? முழுங்குவோம் இல்லையா, அப்போ விழுங்கினாள். அதுதான் முழுங்குறதுனா விழுங்குறது தான். மாத்திரை விழுங்கினாள். முறுக்கு தின்றாள். இது எல்லாம் அவங்க செய்யக்கூடிய செயல். அந்த செயலுக்குள்ள மரபு என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும். சரியா? அதுதான் வினை மரபு சொற்கள். விலங்குகளின் இளமை பெயர் மரபு. அதாவது விலங்குகள் இருக்கு இல்லையா, அது குட்டி போடும் இல்லையா, அதோட சின்னது. அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோட குழந்தைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்ப்போம். ஆடு சின்னதாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். கோழி சின்னதாக இருந்தால் கோழி குட்டின்னு சொல்லுவோமா? இல்லை, கோழி குஞ்சு, குருவி குஞ்சு. இப்போ ஆடுக்கு மட்டும் குட்டி கிடையாது. குதிரை குதிரை குட்டி, குரங்கு குரங்கு குட்டி, நாய் நாய்க்குட்டி, எலி எலிக்குட்டி, பூனை பூனைக்குட்டி, பன்றி பன்றி குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது மான் எருமை யானை பசு. இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? கன்று. மான் கன்று, எருமை கன்று, யானை கன்று. பசுக்கு என்ன சொல்லுவோம்? கன்று குட்டின்னு சொல்லுவோம். பசுங்கன்று கன்று குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது
கீரி அணில்லாம் என்ன சொல்லுவோம், அதோட சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன சொல்லுவோம், பிள்ளை. கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். சிங்கத்தோட குழந்தை எப்படி சொல்லுவோம், சிங்க குருளை. புலியோட குழந்தை எப்படி சொல்லுவோம், புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, புலி பரல் ஞாபகம் வச்சுக்கணும். சிங்க குருளை, புலி பரல். தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். தாவரங்கள்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதோட உறுப்பு பெயர்னா பகுதி பகுதியை பிரிக்கிறதா உறுப்பு பெயர்னு சொல்லுவோம். சரியா, அது என்ன சொல்லலாம், ஒரு பார்ட், அதுதான் உறுப்பு. இப்போ நம்ம மனுஷனுக்கு கை ஒரு உறுப்பு, கண் ஒரு உறுப்பு, கால் ஒரு உறுப்புன்னு இருக்க மாதிரி தாவரத்துக்கு வேர் ஒரு உறுப்பு, தண்டு ஒரு உறுப்பு, இலை ஒரு உறுப்பு, கிளை ஒரு உறுப்பு, காய் ஒரு உறுப்பு, கனி ஒரு உறுப்பு. சரியா, அதான் தாவரத்தின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். மா, பழா, வாழை இருக்கு இல்லையா, இது மூன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய இலை எப்படி சொல்லுவோம், இலைன்னு சொல்லுவோம். ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரத்தில் இருக்கக்கூடிய இலையை இலைன்னு சொல்லக்கூடாது, ஓலைன்னு சொல்லுவோம். ஈச்சம் ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கம்பு, கேழ்வரகு, சோளம்னா என்ன சொல்லுவோம், சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட்டைன்னு சொல்லணும். நெல், புல், திணை இதெல்லாம் தாள், ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர், நெற்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தாள். அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி எல்லாம் என்ன சொல்லுவோம், பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, பிஞ்சுன்னு சொல்லணும். இதுதான் தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, பூச்சிகள், பறவைகள் மற்றும் விலங்குகள் இருக்கு இல்லையா, அதோட இருப்பிட மரபு சொற்கள். இப்போ நம்மளுக்கு இருப்பிடத்துக்கு என்ன பேர், வீடுன்னு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும், ஒவ்வொரு பறவைகளுக்கும், ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் அதுங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது. கரையான் இருக்கிற இடத்துக்கு பேர் கரையான் புற்று. மாடு கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் மாட்டு தொழுவம். கோழி இருக்கிற இடத்துக்கு பேர் கோழி பண்ணை. சிலந்தி இருக்கிற இடத்துக்கு பேர் சிலந்தி வலை. சரியா, நண்டு இருக்கிற இடத்துக்கு பேர் நண்டு வலை. இந்த வலைகள் வித்தியாசம் பார்த்துக்கணும். ஆடு இருக்கிற இடத்துக்கு பேர் ஆட்டு பட்டி, பட்டியில் ஆட்டை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆட்டுப்பட்டி. குதிரை இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது, குதிரை கொட்டில். குருவி இருக்கிற இடம் என்னது, கூடு. குருவினா தொழுவத்தில் இருக்குமா, இல்லை. குருவி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது, குருவி கூடு. எலி வலை, எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எலி இருக்கிற இடத்துக்கு பேர் வலை. யானை கூடம், யானையை கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் என்னது, யானையோட வீட்டுக்கு பேர் யானை கூடம். ஸோ ஒரு நம் முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கினார்களோ அந்த பொருளுக்கு அதே சொல்லை வழங்குவது தான் நம்மளோட மரபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது 5 வகையாக இருக்குது. அது ஒலி மரபு சொற்கள், விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள், இருப்பிட பெயர் மரபு சொற்கள், பூச்சிகள் மற்றும் பறவைகள் மற்றும் விலங்குகளோட இருப்பிட மரபு சொற்கள், தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள்னு சொல்லி 5 வகையாக இருக்குது. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒலி, வினை, தாவர, விலங்கு, இருப்பிடம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒலினா சத்தம், சத்தம் போட்டுக்கிட்டே ஒருத்தன் ஏதோ ஒரு வேலை செய்கிறான். ஒலினா சத்தம், சத்தம் போட்டுகிட்டே ஒருத்தன் என்ன பண்ணுறான், வினைனா ஒரு செயலை செஞ்சிட்ருக்கான். அந்த இடத்துல நிறைய தாவரங்கள் இருக்குது, அங்கே விலங்குகள் வருது. சரியா, விலங்குகள் வருது. அதோட விலங்குகளுக்கு என்ன இருக்குது, வீடு இருக்குது, இருப்பிடத்துக்கு திரும்ப போகுது சாப்பிட்டுட்டு. சரியா, அதுதான் சத்தம், செயல். சத்தம் போட்டுகிட்டே ஒருத்தன் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கான், அங்கே நிறைய தாவரங்கள் இருக்குது, அங்கே விலங்குகள் சாப்பிட வருது, சாப்பிட்டுட்டு எல்லா விலங்குகளும் அதோட இருப்பிடத்துக்கு திரும்பி போயிடுது. ஸோ சத்தம், செயல், தாவரங்கள், விலங்கு, இருப்பிடம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒலி, வினை, தாவர, விலங்கு, இருப்பிடம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, நன்றி.